Hello all, this is Deep Learning course part 5 video. போன வீடியோல வந்து நம்ம எப்படி ஒரு மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்கை வந்து ட்ரெயின் பண்ணுவோம் and gradient descent optimizerனா என்ன நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் பேக் ப்ரொபகேஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், அதாவது செயின் ரூல் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் புரியும். ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாட்டை பார்க்க வாங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்த அதே மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாமே இது தெரியும். ஆல்ரெடி வந்து எல்லா வெயிட்ஸ்க்கும் வந்து ஒரு நேம் இருக்கும் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே ஒரு நேம் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு y hat வேல்யூ கிடைக்கும் அண்ட் நம்ம வந்து அதோட லாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து லாஸை வந்து குறைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்ட் வெயிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட வெயிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எதுக்கு நம்ம வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம்னா நம்மளுக்கு தெரியும், நான் வந்து சொல்லியிருந்தேன், ஸ்லோப்க்காக நம்ம வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டெரிவேட்டிவ் வச்சு நம்ம எப்படி வந்து வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செயின் ரூல். ஒரு செயின் ரூல்னா என்னது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸில் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. செயின் ரூல்னா என்னென்ன, அப்படியே ஒரு செயின் மாதிரி அந்த டெரிவேட்டிவ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ தேர்ட் லேயரில் இருக்க ஒரு நியூரான் வந்து அவுட்புட் லேயரில் இருக்க அந்த நியூரானுக்கு ஒரு அவுட்புட்டை வந்து சென்ட் பண்ணுது. அந்த வெயிட் வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ W நியூ பதில் இங்கே W113 வந்து வரப்போகுது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டிரைவேட்டிவ் ஆஃப் W113 என்னவா இருக்க போகுது அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். So derivative of loss with respect to derivative of W113 is equal to derivative of loss by derivative of output 31. அதாவது இந்த W113 அப்படின்ற அந்த வெயிட் வந்து எந்த அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ண போகுது, இந்த W113 அந்த வெயிட் இருக்க லிங்க் பார்த்தீங்கன்னா H31 அதாவது O31 அவுட்புட்டை தான் வந்து அது அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ எந்த அவுட்புட் வந்து இந்த வெயிட் அஃபெக்ட் பண்ண போதோ நம்ம வந்து அதோட டிரைவேட்டிவை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ வந்து டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் O31. ஸோ அந்த வெயிட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட், எந்த அவுட்புட் வந்து அந்த வெயிட்டால் அஃபெக்ட் ஆகுமோ அந்த அவுட்புட்க்கும் நம்ம வந்து அந்த லாஸோட நம்ம வந்து டிரைவேட்டிவை எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த வேல்யூ. அண்ட் வந்து டிரைவேட்டிவ் ஆஃப் O31 இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து அந்த டிரைவேட்டிவ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ டிரைவேட்டிவ் ஆஃப் O31 வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் W113 இதுதான் வந்து நார்மலான செயின் ரூல். நம்ம வந்து ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்களேன், இந்த டினாமினேட்டரும் இந்த நியூமரேட்டரும் கேன்சல் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஓல்ட் வேல்யூ கிடச்சிரும், டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் பை டிரைவேட்டிவ் ஆஃப் W113. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த செயின் ரூல் யூஸ் பண்ணி அந்த டிரைவேட்டிவ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெயிட், அதாவது W213 அப்படின்ற வெயிட்டுக்கு வந்து அதே மாதிரி இது எந்த அவுட்புட் அஃபெக்ட் பண்ண போதும், அதே மாதிரி இதுவும் வந்து O31 அப்படின்ற அவுட்புட் தான் வந்து அஃபெக்ட் பண்ண போது. அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து டிரைவேட்டிவ் அகைன் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த W213 வெயிட்கான டிரைவேட்டிவ். ஸோ எதெல்லாம் அந்த அவுட்புட் அஃபெக்ட் பண்ண போதோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவுட்புட் தான் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ W113யும் சரி W213யும் சரி அது வந்து ஒரே அவுட்புட் O31 மட்டும்தான் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் வந்து நீங்கள் இந்த W112 எடுத்துக்கோங்களேன், இது வந்து ரெண்டு அவுட்புட்டை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. O21 அண்ட் O31 அது வந்து ரெண்டு அவுட்புட்டை வந்து அது அஃபெக்ட் பண்ண போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து W122 வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து W122 வரும். ஸோ இந்த W112 பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் O21 அண்ட் O31 வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எழுதுவோம். ஸோ டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு W112 என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ்ட்லேருந்து நீங்கள், ஸோ நம்ம வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணுறதுனால நம்ம வந்து பின்னாடி சைடில் இருந்தால் வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது O31 அஃபெக்ட் பண்ண போது டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் O31. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவுட்புட் இந்த O21 பார்த்தீங்கன்னா O31 வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ O21 வந்து O31 அஃபெக்ட் பண்ண போகிறதுனால வந்து நம்ம O31 வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் O21 எழுத போகிறோம். அண்ட் இந்த W112 பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது O21. ஸோ இது வந்து இதை அஃபெக்ட் பண்ண போகுது, இது வந்து இதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ எதை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அது ரெண்டுத்தோட டிரைவேட்டிவ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் W112 வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு வெயிட் வந்து ரெண்டு அவுட்புட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பேக் சைட்லேருந்து போய் இப்படி தான் வந்து எழுதணும். ஸோ இந்த W111க்கு நீங்களே வந்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்லேயே வந்து சொல்லுங்கள் என்ன அதுக்கு வந்து ஃபார்முலா வரப்போகுதுன்னு. இதுதான் வந்து நார்மலான செயின் ரூல், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டும் கூட. நான் வந்து இந்த வீடியோவில் ஓரளவுக்கு இந்த செயின் ரூலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வேறு டாபிக் கூட பார்க்குறேன். பாய்.